நினைக்கிற மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது சார். என்னென்ன சொல்றான், என்ன சொல்றாருன்னு சொல்லுங்கண்ணே. அவன் புதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கினுறான்பா. நீதான்பா. இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டு முதல்வர் சிஎம் சார் உட்கார்ந்துருக்காருல, அது டாக்டர் கலைஞர் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்ததாலதான். அவன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தேன், தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். தாவைக்கு ஆட்சியா? தாவைக்கு தான் ஆட்சி நடத்துதா? இன்னமும் டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. டிஎம்கே தான் ஆளுங்கட்சியாவும் தாவேக்கா எதிர்கட்சி மாதிரி தான் இருக்குது. கேவலமான ஒரு ஆட்சி. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். கத்தி சுத்தி இருக்கா, நீ பாத்துக்கிட்டு தெரியாம பேச்சியா? அவங்க பேர் சந்திரசேகர் தானா? ஸ்டா இல்ல ஸ்ட்ராவா இல்லல? அவர் சொல்றாரு, ஊரடிச்சு கரூர்ல 41 பேரை ஒலையில நேரா தூக்கி போட்டது நம்ம விஜய் அங்கிள் சார் தான். ஐயோ ஐயோ, கலைஞர் வந்து தமிழையும், ஏன் நீங்க தமிழுக்கான வளர்ச்சியை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சியை கொடுக்கலன்னா இங்க எவனோ சினிமாவே நடத்தி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன ஆதவண்ணா, காலையில டைவர்ஷன் தெரப்பி எல்லாம் ஆரம்பிச்சிட்டியா போல இருக்குது. தெலுசுமா இது வரைக்கும் இந்த வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கைன்னு உன்னத்தை தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. ஐயோ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவுடா. இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா, இது எங்க தாத்தா தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாளம் சின்ன தழும்பி இப்போதே பாபாடே சொல்லுவண்ட கெத்தா ஒய் பிளாக் சேம் பிளாக் போட்டா அத உடைக்கும் எங்க தாத்தா. இவ்வளவு அடிகளை பார்த்திருக்கோம். அடிகள் எல்லாம் தாண்டி நாங்க மீண்டும் வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா சரித்திரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் நாங்க மீண்டும் வருவோம். கண்டிப்பா வெல்லும். பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. சொல்றீங்க திமுக காரெல்லாம் சாதாரணமா வரலைங்க. ஒவ்வொரு அடி மிதி உத எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். பயங்கிறது உடன்பிறப்புகளுடைய பிளட்லயே பயங்கர வார்த்தையே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கள் புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ போறாங்க. யார் தூரமா நிக்க போறது, யார் ஓட போறது அப்படிங்கறத மக்கள் விரைவில் தெரிஞ்சுப்பாங்க. இப்பதானே 25 நாள் தான் ஆச்சு. புரிஞ்சுக்க மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கா. அதுலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மீட்டிங் போறான், ஒப்பாரி வைக்கிறான், ரிப்பீட். கல்யாண வீட்டுக்கு வரான், ஒப்பாரி வைக்கிறான், ரிப்பீட். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கறது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். போர் தானே திங்கிறா. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிஞ்சுதா? உதயா உதயா யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது ஆறா விட்ட பின்னாடி சர்க்கோஸ் குரங்காட்டம். ஏண்டா மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்கு ஊர் பேர். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. உதய் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஆபீஸ்ல மீட் பண்ணேன். நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும்போது எந்த அளவுக்கு எனர்ஜியோட இருந்தாரோ. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதை விட 10 டைம்ஸ் அதிக எனர்ஜியோட இருக்காரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கு இல்ல. இதுவும் நான் சொல்லிதான் போனாரு. சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. திருச்சியில அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்ததுக்கு முன்னாடி இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, அம்மா, அப்பா, தாய், தந்தை, மதர், ஃபாதர், தாத்தா.
தாத்தா பாட்டி எனக்கு குரல் வந்து விட்டது, குரல் போகவில்லை. தாயே தந்தையே. அதுல கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். அப்போ டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா எந்த ஒரு அரசு பதிலும் இல்லாம கட்சியினுடைய பொறுப்புல இருந்துகிட்டு அவங்க வந்து ஒரு டாக்டரா கூட அவங்க வந்து டாக்டரான்னு கூட தெரியல. ஆனா வந்து ஒரு அரசு ஒய் நோண்டிங்னு கேக்குறேன். ஒரு ஆளுங்கட்சியோட நிர்வாகியா இருந்தா மட்டும் போதுமா? அவங்களுக்கு வந்து எல்லா தகுதி வந்துருமா? அவங்க போயிட்டு கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். திரைப்படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது மூலமா ஒரு ஆட்சி நடத்துறாங்க. என்னன்னு சொன்னா இந்த வாத்தி ரைடு. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நம்பிட்டேன் வா. திமுக தனியா எவனோட தயவுல இல்லாம, சரியா? சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பக்கமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அரசியலை பத்தி தெரியாதவன், பொது வாழ்க்கைக்கு வராதவன் எல்லாம் இன்னைக்கு எப்படியோ தெரியல வந்தான். எப்படி வந்தானே தெரியல. நாம அதிமுக பிஜேபி காரன மோதிக்கிட்டு இருந்தோம். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. நம்மள திட்டி இருந்தான். இந்த நாயை நம்ம கணக்கு எடுத்துக்கல. இவன் ஒருத்தர் இருக்கிறானே தெரியல நம்மளுக்கு. நான் நம்ம ஆள்கிட்ட கேட்பேன். என்ன ஷார்ப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கே. இருக்கட்டும், யூஸ் ஆகும். அந்த விசில் எப்படி பாக்குறானுங்க? அடையான 2 பசங்கண்ணே. யார் இவரு? 2-3 பசங்க. அது மூஞ்ச பார்த்தா இவன் ஓட்டு போட மாட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மொத்த பேர் இஜியா சொன்னா நம்மள. நான் வந்து கேக்குறேன், இன்னும் அந்த விசில் எப்படி இருக்கிறானுங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. கூவுடா. அட சின்ன பசங்க அந்த மூஞ்சி இந்த முடி வடிக்கிறது பார்த்து அந்த போஸ்டர்ல பார்த்தாலுமே திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.